குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவுக்கு சென்றார். அங்கு மோடிக்கு அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ சிறப்பான வரவேற்பு அளித்தார். இருநாட்டு தலைவர்களும் பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் 8க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர். அப்போது இந்தியாவின் பல முக்கிய மக்கள் நல திட்டங்களை நாங்களும் பின்பற்றி வருகிறோம் என இந்தோனேஷிய அதிபர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். நான் பிரதமர் மோடியின் பணியை கூர்ந்து கவனித்து வருகிறேன். அவரது பல திட்டங்களை நான் பின்பற்றுகிறேன் என்பதை ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன். இதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இந்தோனேஷியாவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு உங்கள் திட்டங்கள் வெற்றிகரமாக அமைந்துள்ளன. இந்தியா பல முன்னேற்றங்களை எட்டியுள்ளது. பிரதமர் மோடியின் பல திட்டங்களை நான் அப்படியே செயல்படுத்துவது எங்களுக்கும் வெற்றிகரமாக அமைந்து வருகின்றன. பிரதமர் மோடியையும் அவரது குழுவினரையும் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமது உறவில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இந்த வருகை அமைகிறது. எங்கள் மொழியில் குறைந்தது 30% அல்லது 40% சமஸ்கிருதத்திலிருந்து வந்தவை என்று நான் கூறுவேன். எங்கள் மக்களின் பல பெயர்கள் உண்மையிலேயே சமஸ்கிருத பெயர்களே ஆகும். நமது தேசிய சின்னமான கருடன் கூட இந்து புராணங்கள் மற்றும் கலாச்சாரத்தில் இருந்து வந்ததாகவே நான் கருதுகிறேன். வரலாறு நமது நாடுகளை ஒன்றிணைத்துள்ளது. நாம் எதிர்காலத்திற்கான தொலைநோக்கு பார்வையையும் கொண்டுள்ளோம் என அவர் பேசினார். Indian leaders sent assistance to us. So this relationship goes very far. I myself, a strong admirer of Indian history, Indian culture. I also want to admit, Your Excellency, I follow your career and I copy many of your programs. I don't mind admitting, because if it succeeds for hundreds of million people with the same background as Indonesia, the same problems, we are nearly the same. We have the same problems of big population, we are agriculture in background, we face many natural disasters, and yet India has achieved many progress. So I openly admit that I follow your career and I copy a lot of your programs, and it's proving to be successful for us. So, thank you very much, Mr. Modi. பிரதமர் மோடியை இந்தோனேஷிய அதிபர் வெளிப்படையாக பாராட்டியது ஜகார்த்தாவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அவர் சொன்னது போல இந்தியாவின் பல திட்டங்களை இந்தோனேஷிய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்தியாவின் ரேஷன் கடை முறையை போன்ற பொது விநியோக திட்டத்தின் தீர்வுகளை இந்தோனேஷியா கையாண்டு வருகிறது. ஏழை எளிய மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய மாடலை அவர்கள் பின்பற்றுகின்றனர். இந்திய பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் மதிய உணவு திட்டத்தை இந்தோனேஷிய அரசு முன்மாதிரியாக கொண்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கான இலவச மதிய உணவு மற்றும் பால் வழங்கும் திட்டத்தை அதிபர் பிரபாவோ அரசு தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொழில்நுட்பத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்தியாவின் UPI கட்டண முறையை இந்தோனேஷியாவின் பண பரிவர்த்தனை அமைப்புடன் இணைப்பதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகமும் சுற்றுலா பயணிகளின் பண பரிவர்த்தனைகளும் எளிமையாக்கப்பட உள்ளது. இதேபோல இந்தியாவின் மலிவு விலை மருந்துகள் இந்தோனேஷிய மக்களுக்கு கிடைக்கவும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய மருத்துவ முறைகளை பின்பற்றி அந்நாட்டு மருத்துவர்களின் செயல்திறனை மேம்படுத்தவும் இரு நாடுகளும் சுகாதாரத்துறையில் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன.